பூமியிலே மனிதனை போல அவர் வாழ்ந்தவர். He had no confidence in himself. அவர் தன்னிலே தானே நம்பிக்கை வைக்கவில்லை. He, Almighty God, when he came to earth as a man, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பூமிக்கு மனிதனாய் வந்தபொழுது he lived on earth as an inwardly circumcised person. உள்ளான விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். அவருடைய பொருள் என்ன? No confidence in himself. தன்னிலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்தார். That's why he often went not alone with God and prayed. ஆகவே தான் அடிக்கடி அவர் தனியே சென்று பிதாவிடத்தில் ஜெபித்தார். Why? ஏன்? You know, those who have a lot of confidence in themselves, they don't need to pray. தங்களிலே நம்பிக்கை இருக்கிறவர்கள் அவர் ஜெபிக்க தேவையில்லை. Why do you need to pray? I'm quite capable. நான் திறமையுள்ளவன், ஏன் ஜெபிக்க வேண்டும்? I'll tell you that those of you who don't pray are the people who have a lot of confidence in yourself. ஜெபிக்காத நபர்கள் நீங்கள் உங்களிலே அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். I can tell you who all sitting here are not circumcised. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஆவிக்குரிய ரீதியிலே விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார் யார் என்று நான் சொல்ல முடியும். Brothers and sisters. சகோதர சகோதரிகள் யார் யார் என்று சொல்ல முடியும். Those who don't need to pray. யாருக்கு ஜெபம் தேவையில்லை அவர்கள் தான். Those who say, no, I can do everything without praying. நான் ஜெபமே இல்லாமல் எல்லாவற்றையும் செய்து விட முடியும் என்று சொல்கிறார். I can be a good wife, a good mother, I don't need to pray. நான் நல்ல மனைவியாக இருக்க முடியும், நல்ல தாயாக இருக்க முடியும், ஜெபம் தேவையில்லை. I've heard so much in the church, I can bring up my children properly, I don't need to pray for them. சகல எவ்வளவு வார்த்தைகளை கேட்டு விட்டேன், என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஜெபம் தேவையில்லை என்று சொல்கிறார். Don't be like that, dear sister. அருமையான சகோதரி, அப்படி இருக்க வேண்டாம். Get rid of this confidence in the flesh. மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை விட்டு விடுங்கள். I'll tell you another mark of those who have not circumcised. விருத்த சேதனம் பண்ணப்படாதவருடைய இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்கிறேன். They're always talking. அவர் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பார். Always, usually about other people. வழக்கமாக மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார். There are so many opinions. ஒரு அபிப்பிராயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். I think this about this person, this about the other person, this about this. அவர் எப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், இவருக்கு செய்து சரியில்லை என்று If they are elders in a church, they need to know about everybody in that church. அவர் மூப்பர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை பற்றியும் அவர் அறிந்து கொள்ள வேண்டியது தேவையாக இருக்கிறது. கண்டிப்பா. If you are an elder in a church, definitely you need to have an opinion about every person in your church. நீங்கள் சபையில் மூப்பராக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரை குறித்து ஒரு அபிப்பிராயம் கருத்து உங்களுக்கு வேண்டும். In the days when I was an elder in Bangalore, I had an opinion about every single brother and sister in that church. பெங்களூரில் நான் மூப்பராக இருந்தபொழுது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி சகோதர சகோதரியை குறித்து நான் கருத்துள்ளவனாக இருந்தேன். But if you're not an elder, you don't need to have an opinion. ஆனால் நீங்கள் மூப்பராக இல்லை என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அபிப்பிராயம் கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை. Elder needs to have an opinion because he has to help them spiritually and he's answerable one day to God for all of them. மூப்பர் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ரீதியிலே உதவி செய்ய வேண்டும். ஒரு நாளிலே இவர்களை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறபடினாலே அவர் அவரை குறித்து மறந்திருக்க வேண்டும். If you are not an elder, you're only answerable for your children. ஆனால் நீங்க மூப்பர்கள் என்று சொன்னால் நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். You must have an opinion about your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். Why do you have an opinion about all the other people when you're not an elder? நீங்க மூப்பராக இல்லாத பட்சத்தில் ஏன் மற்றவர்களை குறித்து எல்லாம் ஒரு அபிப்பிராயம் சொல்ல விரும்புகிறீர்கள்? And even if you have an opinion, why do you have to go talking about that to all other people? அப்படியே உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கூட ஏன் அதை மற்றவர்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்? I'll tell you why. ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். Because you are not circumcised in your heart. உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. You feel that your opinion is so important, everybody must hear it. எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்திலே என்னுடைய அபிப்பிராயமானது மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் எண்ணுகிறபடினாலே. That's why you have not grown spiritually even after so many years. ஆகவே தான் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராமல் இருக்கிறீர்கள். Yeah, your knowledge is increasing. அறிவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. Head is becoming bigger. உங்கள் தலையானது பெரிதாகிக் கொண்டே போகிறது. Your body is not getting taller. ஆனாலும் உங்கள் சரீரமானது வளர்ச்சி அடையவில்லை. You're like these children with a big head and small body. பெரிய தலை குட்டி சரீரம் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை போல இருக்கிறது. அநேக பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள். What about believers are like? விசுவாசிகளை பற்றி என்ன? You see, that's not the way to grow. இப்படி நாம் வளர கூடாது. You cannot grow spiritually by getting a lot of knowledge from the Bible. வேதத்திலிருந்து நிறைய அறிவை பெறுவதனாலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. You can grow spiritually if you cut off all confidence in your flesh. உங்களுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிட்டால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். If you have plenty of money, உங்களுக்கு நிறைய பணம் இருந்தால், the Bible says, tell rich people not to depend on their riches. ஐஸ்வரியவான்களுடைய ஐஸ்வரியத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. 1 Timothy chapter 6. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம். Now, there may not be many people here with plenty of money. இங்கே அநேக பணம் நிறைய உள்ளவர் இல்லாமல் இருக்கலாம். But the principle applies in other areas also. ஆனால் இந்த கோட்பாடு மற்ற காரியங்களுக்கும் பொருந்தும். Listen to this. கவனித்து கேளுங்கள். Verse 17, 1 Timothy 6:17.
1 தீமோத்தேயு 6:17. Instruct those who are rich in this present world not to be conceited, not to fix their hope on the uncertainty of riches, but on God who richly supplies us with all things to enjoy. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Supposing you either have a lot of money or you got a good education and therefore you can make a lot of money. உங்களுக்கு நிறைய பணம் இருந்தால் அல்லது நல்ல படிப்பு இருந்து நிறைய பணம் சம்பாதிக்க திறமை இருந்தால், Then the word here is, இங்கே உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தை என்ன? first of all, முதலாவதாக don't be proud. இருமாப்பா இருக்க வேண்டாம், பெருமையா இருக்க வேண்டாம். Don't be proud that you're so clever and you got so much money. நான் இவ்வளவு அறிவாளி, எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி பெருமையா இருக்க வேண்டாம். God can paralyze you and make you sick and you won't be able to earn 1 rupee after that. நீங்க உங்களுக்கு வாதம் வந்து நீங்க படுத்த படுக்கையாய் போய்விட முடியும், 1 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் போய்விட முடியும். All your property and money, God can bring some court case against that and you can lose all your property and money also. உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பணம் எல்லாம் ஏதோ ஒரு வழக்கு மன்றத்திலே ஒரு கேஸ் வந்து உங்களுடைய எல்லா சொத்தையும் இழந்து விட முடியும். Don't be proud. ஆகவே அதிலே பெருமையா இருக்க வேண்டாம். Depend on your ability and your cleverness and your riches. உங்களுடைய திறமையிலேயோ அல்லது உங்களுடைய அறிவிலேயோ அல்லது உங்களுடைய ஐஸ்வர்யத்திலோ நம்பிக்கை வைக்க That's வேண்டாம். the mark of an uncircumcised person. இது விருத்தசேதனம் பெறாத ஒரு மனிதனுடைய அடையாளமா இருக்கிறது. He's like that person Jesus said about, soul, sit back and relax. You've got enough to keep going for many years. ஆத்மாவை அநேக வருடங்களுக்கான காரியங்களை சம்பாதித்து திரளாய் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாறு என்று சொல்கிற அந்த மூடனை போல இருக்கிறார். The Lord said, don't be like that. அப்படி இருக்க வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். Depend on our abilities. நம்முடைய திறமைகளிலே நாம் ஒருவரை சார்ந்திருக்க கூடாது. Property and wealth and riches. நம்முடைய சொத்திலோ நம்முடைய ஐஸ்வர்யத்திலோ நாம் ஒருவரை நம்பிக்கை வைக்க கூடாது. That is an uncircumcised person. இவன் ஒரு விருத்தசேதனம் பெறாத ஒரு மனிதன். What did we read in Genesis 17? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? Those who are uncircumcised are cut off from my people. விருத்தசேதனம் பெறாதவர்களுடைய ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவார்கள். Spiritually, we are cut off from God. We are depending on all these things. நீங்கள் இவ்விதமான காரியங்களிலே உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தேவனை விட்டு நீங்கள் அறுந்து போகிறீர்கள். But most of us here don't have so much money or such education. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பலருக்கு நல்ல படிப்பு இல்லை, நல்ல ஐஸ்வர்யம் இல்லை. So we are not rich in money. ஆகவே நாம் பணத்திலே ஐஸ்வர்யம் இல்லை. But we are rich in our opinions about ourselves and other people. ஆனால் நம்மை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம், மற்றவர்களை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். You may be earning 800 rupees a month and you can be so rich in your opinions about other people. மாதம் 800 ரூபாயை சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் மற்ற மக்களை குறித்து அபிப்பிராயம் சொல்லுகிறதிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க You முடியும். are not an elder. நீங்கள் ஒரு மூப்பர் அல்ல. You have so many opinions. ஆனால் இவரை குறித்து அவரை குறித்து கருத்து சொல்லுகிறீர்கள். Your sisters, you have so many opinions. சகோதரிகளை உங்களுக்கு பலனை குறித்து கருத்து சொல்லுவதாக இருக்கிறீர்கள். That's why you never get victory over your anger. ஆகவே தான் உங்களுடைய கோபத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. You know, I have discovered through the years. இவ்வளவு ஆண்டுகளாக நான் கண்டுபிடித்த காரியம் என்னவென்றால், Many people sit in our church for 20 years and never get victory over anger. 20 ஆண்டுகளாக நம்முடைய சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆனாலும் கோபத்தின் மீது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவே You இல்லை. know why? ஏன் தெரியுமா? You know why you haven't got victory over anger? ஏன் கோபத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை தெரியுமா? Because you're always giving your opinion about other people. மற்ற ஜனங்களை குறித்து எப்பொழுதுமே நீங்கள் அபிப்பிராயம் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். You just stop that from today. நீங்கள் அதை நிறுத்தி You விடுங்கள். say, Lord, I'm going to fast. ஆண்டவரே, நான் உபவாசிக்க போகிறேன். Once I told people ஒருமுறை நான் ஜனங்களுக்கு in சொன்னேன், our church, என்னுடைய சபையில் சொன்னேன், I said, can you stop giving your opinion about for 1 week, 7 days fast? நீங்கள் ஒரு வாரம் 7 நாள் மற்றவர்களை குறித்து யாரையும் அபிப்பிராயம் சொல்லாமல் உபவாசிக்க முடியுமா? You can eat your food, but சாப்பாடு fast. சாப்பிடுங்கள், ஆனால் அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம். That's difficult. கடினமான காரியம். And every time I said, you open your mouth, tell your husband to remind you, remember, you're on fast for 1 week now. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாய் திறக்கும் பொழுது உங்களை ஞாபகப்படுத்த கணவனுக்கு சொல்லிவிடுங்கள், நான் ஒரு வாரம் உபவாசிக்கிறேன், நான் மீறினால் எனக்கு ஞாபகப்படுத்த என்று சொல்லுங்கள். Or the husband opens his mouth, wife, please remind him, you said you're going to fast for 1 week from expressing your opinion. அல்லது புருஷன் வாய் திறந்து அபிப்பிராயம் சொல்ல போனால் மனைவி புருஷனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், நீ ஒரு வாரம் உபவாசம் இருக்கிறாய் அல்லவா, அபிப்பிராயம் சொல்வதிலிருந்து. I tell you, you will be so blessed during that 1 week that you'll want to do it for 52 weeks every year. அந்த ஒரு வாரம் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு வருஷத்துல 52 வாரம் அப்படி இருந்து விடுவீர்கள். You will be circumcised. நீங்கள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவராக இருக்கிறீர்கள். Inwardly. உள்ளான Lord, I have no confidence
in my ability to judge other people. ஆண்டவரே மற்றவர்களை நியாயத்தீர்க்கக்கூடிய என்னுடைய திறமையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று Because சொல்கிறார். I see only 1% of their life. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் ஒரே 1% தான் நான் பார்க்கிறேன். Many of you have seen me for many years. உங்களில் அநேகர் என்னை பல ஆண்டுகளாக How பார்த்திருக்கிறீர்கள். much do you know about me? என்னை குறித்து உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? I'll tell you. நான் சொல்கிறேன் 1%. 1% தான். You don't know anything about my thought life. என்னுடைய சிந்தை வாழ்க்கை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. You don't know anything about how I handle money. நான் பணத்தை எப்படி பயன்படுத்துகிறேன், எப்படி புழங்குகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. You don't know anything about how I speak to my wife at home 365 days of the year. ஒரு வருஷத்துல 365 நாட்கள் என்னுடைய மனைவிடத்திலே நான் எப்படி பேசுவேன் என்று உங்களுக்கு தெரியாது. You don't know how I talk to my children. என் பிள்ளைகளிடத்திலே நான் எப்படி பேசுவேன் என்று You உங்களுக்கு don't know தெரியாது. how I talk to my co-workers in Bangalore. பெங்களூரில் என்னோட கூட உள்ள உடன் ஊழியர்களிடத்தில் எப்படி பேசுவேன் என்று உங்களுக்கு தெரியாது. You see me standing up in the pulpit here. நான் இங்கே மேடையில் நிற்கிறதை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். That is only 1%. அது ஒரே 1% தான். How can you have an opinion about me? என்னை குறித்து எப்படி நீங்கள் அபிப்பிராயம் சொல்ல முடியும்? You may think I'm very spiritual, but I may not be spiritual. நான் மிக ஆவிக்குரியவன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நான் ஆவிக்குரியவனா இல்லாமல் இருக்கலாம். Look around at others also. How much do you know about them? அதே போல மற்றவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்களை குறித்து எவ்வளவு தூரம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You wives, மனைவிமார்களே, you live with your husbands. கணவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Do you know whether he's got victory over dirty thoughts in his mind? You don't know. அவருடைய மனதில் அசுத்த சிந்தையிலே வெற்றி பெற்றிருந்தாரா என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. Do you know whether he's free from the love of money? You don't know. You have lived with him for 30 years. 30 ஆண்டுகளாக வாழ்ந்தும் உங்களுடைய கணவனுக்கு பண ஆசையில் விடுதலை கிடைத்து விட்டதா இல்லை என்று உங்களுக்கு தெரியாது. You may see he's not running after money. That's okay. பணத்தின் பின்னால் ஓடவில்லை என்று உங்களுக்கு தெரியும், அது சரி. Because you can see that on the outside. ஏனென்றால் அது வெளிப்பிரகாரமாக பார்க்க முடியும். Loving money, how do you know whether he loves money or not? ஆனால் பணத்தை நேசிக்கிறதா இல்லையா என்று நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும்? What I'm trying to say is, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? all of us know only about 1% about the other person. நாம் எல்லாருமே மற்றவர்களை குறித்து ஒரே 1% தான் அறிந்திருக்கிறோம். Now, what would you think of a judge in a high court? ஒரு வழக்கு மன்றத்திலே, உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை பார்க்கிறீர்கள், 100-page, நீதிபதியை பார்க்கிறீர்கள். 100-page case. அங்கே ஒரு வழக்கு 100 பக்கம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. And he reads just 1 page and passes a judgment. அந்த 100 பக்கம் அதை வழக்கறிஞர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இந்த நீதிபதி ஒரே ஒரு பக்கத்தை பார்த்துவிட்டு அவர் தன்னுடைய தீர்ப்பை கூறிவிடுகிறார். I say he's not fit to be a judge. There's 100 pages, he read only 1 page and he passed a judgment. 100 பக்கம் இருக்கிற இந்த வழக்கை குறித்து இவர் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் வாசித்து விட்டு தீர்ப்பு கூறிவிட்டாரே, இவர் நீதிபதியா இருப்பதற்கு தகுதியில்லை என்று நாம் No சொல்கிறோம். judge in the high court does that. ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிபதியும் அப்படி செய்வதில்லை. But believers, they are doing it all the time. ஆனால் விசுவாசிகள் எல்லா நேரங்களிலும் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? Because we have such confidence in our flesh that even if I read 1 page, I can pass a judgment. ஒரு 100 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தை வாசித்தால் போதும் நான் தீர்ப்பு கொடுத்து விடுவேன் என்று உங்களுக்கு திறமை இருக்கிறது. I know only 1% about that person, but I can pass a judgment. இவரை குறித்து எனக்கு ஒரே 1% தான் தெரியும், அதை விட்டே போதும் நான் அவரை குறித்து நியாயம் தீர்த்து விடுவேன் என்று That சொல்றார். is why you don't get victory over your anger. ஆகவேதான் உங்களுக்கு கோபத்தின் மீது ஜெயம் இல்லை. That's why you're not rejoicing all the time in your Christian life. ஆகவேதான் உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் இல்லை. That's why you're not able to overcome temptation. ஆகவேதான் உங்களுக்கு சோதனை ஜெயிக்க முடியவில்லை. That's why you have so many problems. ஆகவேதான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், That's why you have so many sicknesses ஆகவேதான் எவ்வளவு வியாதிகள் வருகிறது, and financial problems. பொருளாதார பிரச்சனை And வருகிறது, so many other problems. எவ்வளவோ பிரச்சனைகள். That's why you have problems in your church with other people too. ஆகவேதான் உங்களுக்கு சபையில் உள்ள மற்றவர்களோடு கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Now I'll give you one advice. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். Be circumcised today. இன்றைக்கு நீங்கள் விருத்தி சேதனம் பண்ணப்படுங்கள். Let me explain what that means. அது என்ன என்று உங்களுக்கு விளக்கி சொல்லட்டுமா? Lord, I cut off all confidence in myself. ஆண்டவரே, என்னுடைய சுயத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையும் இப்பொழுதே நான் விட்டுவிடுகிறேன். I don't have any confidence in my ability to assess other people. மற்றவர்களை நிர்மாணிக்கிறது, மற்றவர்களை நான் தீர்ப்பு செய்கிறது உள்ள திறமையில எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. I could be wrong. நான் அவர்களை பற்றி சொல்லும்போது தவறாக இருந்து விட முடியும். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக I read a children's story. சின்ன பிள்ளைகளுடைய கதை ஒன்றை நான் வாசித்தேன். It's not a true story, but it is a very beautiful story, அழகான கதையாக இருந்தாலும் இது நிஜமாய் நடந்த கதை அல்ல. which I have never forgotten. நான் ஒரு காலம் இந்த கதையை மறக்கவில்லை. Because you learn from that story not to judge other people. இந்த கதையிலிருந்து மற்றவர்களை நாம் நியாயம் இருக்க கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். It's a story of a poor father whose wife had died and he brought up his little girl all by himself. ஒரு ஏழை தகப்பனார் இருந்தார், அவருடைய மனைவி மரித்து விட்டார்கள், தன்னுடைய சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை அவரே வளர்த்தார். And
that girl was a teenage girl. அந்த பிள்ளை வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்தது. And she got a job to work as a servant in a very rich prince's house. ஒரு பெரிய ஐஸ்வர்யமுடைய ஒரு இளவரசன் வீட்டிலே ஒரு வேலைக்கார பெண்ணாய் அந்த சிறு பெண் வேலை செய்தாள். She was there to help the princess. அந்த இளவரசிக்கு king's palace. அந்த ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய இளவரசிக்கு உதவி செய்வதற்காக அந்த சிறு பெண் போகிறாள். She did her job very faithfully. மிகவும் உண்மையாக அந்த வேலையை செய்கிறாள். And one day, அப்படி செய்து வரும்பொழுது ஒரு நாளில் some very valuable diamond ring was missing from the princess's அந்த bedroom. இளவரசியினுடைய படுக்கை அறையில் இருந்ததான மிக விலையுயர்ந்த ஒரு வைர மோதிரம் காணாமல் போய்விட்டது. And she said, nobody has come to this room except my servant. என்னுடைய வேலைக்கார பெண்ணை தவிர யாருமே இந்த வீட்டுக்கு வரவே இல்லை, இந்த அறைக்கு வரவே இல்லை என்று சொன்னார். That was true. அது உண்மைதான். They asked this girl. இந்த சிறு பெண்ணை பார்த்து கேட்டார். She said, no, I didn't take it. ஐயோ நான் எடுக்கவே இல்லை அம்மா என்று அந்த பெண் சொல்கிறார். I'm a Christian. My father taught me to be a Christian. I will never tell a lie. நான் ஒரு கிறிஸ்தவ பெண், என்னுடைய அப்பா பொய்யே சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். I said, no, you have done it. இல்லை நீதான் செய்தாய் என்று சொன்னார்கள். So they dismissed her. அவரை வெளியே விட்டு நீக்கி விட்டார்கள். And they sent because he was the king of the country, they sent this man and his daughter away from that country. அந்த தேசத்துக்கு அவன் ராஜாவா இருந்தபடினாலே தன்னுடைய தேசத்தை விட்டே அந்த பெண்ணையும் பெண்ணுடைய தகப்பனையும் விரட்டி விட்டார்கள். The father asked the daughter, தகப்பன் தன்னுடைய மகளை பார்த்து take this ring. தகப்பன் மகளை பார்த்து நீதான் அந்த வைர மோதிரத்தை எடுத்தாயா, உண்மையை சொல்லுன்னு கேட்டார். Tell me the truth. உண்மையை சொல்லுமா? She said, no daddy, you know I always tell you the truth. இல்லப்பா நான் இப்போது உண்மையை தான் நான் சொல்லுவேன்ப்பா, நான் எடுக்கவே இல்லப்பா. How did it disappear? பின்னர் எப்படி அது காணாமல் போனது? He said, I don't know. எனக்கு தெரியாதுப்பா. So the poor man and his daughter had to go away அந்த ஏழை மனிதனும் wander without much help from anyone. சிறு பெண்ணும் அந்த தேசத்தை விட்டு நாடு கடந்து அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், உதவி கிடைக்கவில்லை. And the old man died. அந்த வயதான தகப்பன் மரித்து விட்டார். This girl grew up and found some job somewhere or the other. இந்த பெண் வளர்ந்து வேறொரு இடத்துல ஒரு வேலை கிடைத்தது. Many years later, அநேக ஆண்டுகள் கழித்து in this palace, இந்த அரண்மனையிலே they were cutting down one big tree. ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்தார்களாம். When they cut down the tree, இந்த மரத்தை வெட்டும் பொழுது there was a bird's nest there. அங்கே ஒரு குருவி கூடு கட்டியிருந்ததாம். And in that nest, அந்த கூட்டிலே they found something shining. ஒரு பிரகாசிக்கிற ஒரு பொருளை கண்டுபிடித்தார்கள். And that was the ring. அது என்ன? அதான் வைர மோதிரம். The bird had come through the window and taken that 15 years ago. குருவி 50 ஆண்டுகள் முன்பாக வந்து அந்த இளவரசனுடைய படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த வைர மோதிரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. Then the princess and the king felt so bad that they had judged this poor girl. அப்பொழுது இந்த இளவரசியும் அவனுடைய தகப்பன் அந்த ராஜாவும் இப்படி நாம் இந்த சிறு பெண்ணை பழி சுமத்தி விட்டோமே என்று வருத்தப்பட்டார். They went searching for her. இந்த சிறு பெண் எங்கே இருக்கிறாள் என்று அலைந்து தேடினார்கள். They found the poor father had died in sorrow. இந்த துக்கத்திலேயே அந்த தகப்பன் மரித்து விட்டதை அவர் கேள்விப்பட்டார்கள். Have you ever judged people like that? இது போல நீங்கள் யாரையாவது நியாயத்திற்கிறீர்களா? No, it must be. Nobody else came to the room but you. யாருமே இந்த ரூமுக்கு வரவே இல்லை, நீதான் வந்தாய், வேறு யாரும் எடுத்திருக்க முடியாது, நீதான் எடுத்திருக்க வேண்டும். You never thought of a bird. சிறு குருவியை அவர் எண்ணி பார்க்கவில்லை. You and I are like that. நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். We don't make allowance for the fact it may have been some other reason, not what I think of. நான் நினைக்கிறேன் இந்த காரணமா இல்லாமல் இருக்கலாம், வேற ஏதாவது காரணமா இருக்கலாம், But a person who is circumcised has cut off all confidence in his own flesh. ஆனால் விருத்தசேதனம் பண்ணப்படுகிறவன் தன்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையும் அவன் விட்டு விடுகிறான். He can obey Jesus' command which says judge not. நியாயத்திற்காதவர்கள் என்று இயேசு சொல்கிற கட்டளைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிவான். Because he says I know only 1%, how can I judge? எனக்கு தெரிந்ததெல்லாம் 1% தான், இதை விட்டு நான் எப்படி ஒருவரை நியாயத்திற்க முடியும்? There may be some other reason that I don't know. எனக்கு தெரியாத எத்தனையோ காரணம் இருக்கலாம். So when we lose confidence in ourselves, அவை நம்மிலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் then only we can have confidence in God. அப்பொழுது மட்டுமே நாம் தேவனிலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறோம்.